அன்பான மாணவர்களே, நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாடம் சாபம் விமோசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் போன வகுப்பில் நம்ம கதை மாந்தர்களை பற்றி பார்த்தோம். அதில் மேடையிலே ஆரம்பித்து அந்த மேடையிலே ஆடுகள பெருமன் தன்னுடைய அறிமுகப்படுத்தக்கூடிய காட்சியிலே நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு நாடகத்திலையும் அந்த ஆடுகள பெருமன்கிறது எவ்வாறான பெயர்களில் அழைக்கப்படுகிறார் என்பதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப அடுத்தபடியாக அந்த ஆடுகள பெருமன் ஒரு கதை சொல்ல வருகின்றார். அதுல வரக்கூடிய இசைக்குழு இப்படியாகத்தானே என்று சொல்லி ஒரு கதையை ஆரம்பிக்கின்றனர். இப்படியாகத்தானே சங்க முனிவரனும் தவ முனிவரானவர் உலக சுகத்திலே உள்ள போட்டி பொறாமையை கண்டு ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்பதாய் கொண்டு உலனடக்கி 12 ஆண்டுகள் தனிமையில் தவம் இருப்பதற்காய் உன்னை ஆடுகள பெருமன் சொல்றார். அந்த மேடையில ஏற்றமலை தேடியல்லோ எங்கெங்கோ அலைந்த பின்பு சீடர்கள் புடைசூழ சீர்த்தமலை வந்து நின்றார். இப்படி ஆடுகள பெருமனும் இசைக்குழுவினரும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உரையாடல்களை கூறிக்கொள்கின்றனர். உடனே அந்த இடத்திலே சீடர்கள் பல்லக்கில் சங்கமுனியை சுமந்து வருகின்றனர். சங்கமுனி தவம் இருப்பதற்கான இடத்தை தேர்வு செய்கின்றனர். உடனே சங்கமுனி கூறுகிறார், சுகந்த மனமுடைய தென்றல் வீசுகிறது, மனசாந்தி தரும் பரந்த வானம் மட்டுமே பார்வையில் படுகிறது. இங்குள்ள மண்வளத்தில் பயன் தரும் நல்ல மரங்களே வளர்ந்துள்ளன. தவமிறக்க இதுவே பொருத்தமான இடம். சீடர்களே, தவ வேள்வியை தொடங்குகிறேன். மாமாங்கம் முடிந்த பின்பு மீண்டும் சந்திக்கிறேன். எல்லா நலனும் உங்களுக்கு கிட்டுவதாக. உடனே சீடர்கள் எல்லாம் அந்த மேடையிலே சடங்கு செய்கின்றனர். இது அந்த சுமந்து வரக்கூடிய காட்சி. உடனே இசைக்குழுவினர்கள் கூறுகின்றனர், இப்படி சங்கமுனிவரானவர் தவம் முடிக்க இருக்கும் வேளையிலே சீர்த்தமலையின் அருகில் தேவந்திகை என்னும் முனிபத்தினியானவள் இகலோக உணர்ச்சிகள் மறத்து போகும்படிக்கு வாழ்ந்த தன் கணவர் துங்கமுனிவரால் தன் வாழ்க்கையை நொந்து தனக்கு விடிவு காலம் பிறக்காதா, தனக்கு ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்காதா எனும் தேடலில் பிள்ளை வரம் வேண்டி பேராட்சி கோயிலுக்கு வாராளே வந்து வரம் கேட்டாளே. உடனே அந்த மேடையிலே தேவந்தியை என்ற ஒரு கதை மாந்த உள்ளே நுழைவதை போன்ற காட்சி. உடனே பேராட்சியை வணங்குகின்ற காட்சி. அந்த தேவந்தியை கூறுகிறாள். என்ன கூறுகிறாள்? தேவரீர் சரணம், உன் திருவடி சரணம், ஏழைக்கு மனமிருந்தும் எந்தாய் சரணம். அங்க அந்த பேராட்சி கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி உடுக்கை அடித்தபடி ஆங்காரி ஓங்காரி ஆடி வரும் ரீங்காரி கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் பேராட்சி, உனக்கு சூடம் கொளுத்திடவா, சூழ்ந்து எரித்திடவா, ஆடு அறுத்திடவா, ஆக்கினைகள் செய்திடவா? ஏய், என்ன முறை இங்கு வந்தாய்? எழுத்து சொல் விரைவாக. ஆத்தா கேட்கிறாளே, ஆங்காரி கேட்கிறாளே, ஓங்காரி கேட்கிறாளே, உன் குறையை சொல்லும் அம்மா என்று அந்த பூசாரி வந்து தேவந்தியை பார்த்து கேட்கின்ற காட்சி. உடனே தேவந்தியை அதற்கு பதில் கூறுகின்றார். மாமுனிக்கு மாலையிட்டு மகிழ்வதனை கண்டதில்லை, மனைவி என்னும் சுகந்தன்னை மனதாலும் அறிந்ததில்லை, கண்ணி கலிகவென்று கல்யாணமானாலும் கண்ணி கலியவில்லை, கணவர் சுகம் கண்டதில்லை, கணவராம் முனிவர் என்னை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. உடனே பூசாரி சொல்றாரு, மன்னன் சுகம் வேண்டுகிற மாதரசே கேட்டிடுவாய், கண்ணெடுத்து பார்க்கணுமா கைபிடித்த உன் கணவன்? உடனே தேவந்தியை சொல்றா, நாயகனை கூடாமல் எந்த நிழல் வாடுது போ, மாமுனியை கூடாமல் மதிமயக்கம் கொள்ளுது போ, ஏது குற்றம் செய்தேன் என்று எனக்கும் புரியவில்லை, என் குற்றம் பொறுத்திடணும், எனக்கு வரம் தந்திடணும். பூசாரி சொல்றாரு, என்ன வரம் தந்திடணும் என்கிட்ட கேளும் அம்மா, பெத்த பிள்ளை குறையாக. இந்த பூசாரி கிட்ட தேவந்தியை அருள் கேட்கக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, தீர்த்திடுவேன் கலங்காதே. அந்த பூசாரி சொல்றாரு, கலங்காத, நான் வந்து உன் துயரத்தை தீர்த்து வைக்கிறேன். தேவந்தியை, கணவராம் முனிவர் என்னை கண்ணெடுத்து பார்க்க வேணும், கைபிடித்த கணவரவர் கண்ணீரை துடைக்க வேணும், கை நிறைய பிள்ளைகளை கண்ணீரைய தர வேணும், இந்த வரம் வேண்டுகின்றேன், எனக்கு வரம் தந்திடணும். உடனே பூசாரி சொல்றாரு, ஆத்தால் நான் சொல்கிறேன், அலட்சியங்கள் செய்யாதே, கவனமாய் கேட்டுக்கொள், கண்ணீரை துடைக்கின்றேன்,
இந்த கனியை கொண்டு போ, குளித்து பூசை செய்து ஈரத்துணியுடன் கணவனிடம் உண்ண கொடு. அவன் உன்னை காதலிப்பான், பேதலிப்பான், காமன் வசப்படுவான், கண்ணிறைய பிள்ளைகளை கனிவோடு தந்திடுவான். தேவந்தியை சொல்ற விடைபெறுவா. சரணம் சரணம், திருவடி சரணம். அந்த நேரத்துல ஆடைகள பெருமன் உள்ள நுழைகின்ற காட்சி. இதோட ஒரு வகுப்பு நமக்கு நிறைவாகுது. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.